நமக்கு Cr2O7 2- இதுக்கு நீங்க ரெண்டு செஞ்சது வந்து மாலிகுல், நியூட்ரல் மாலிகுல் பாத்தீங்க. இப்போ நீங்க பார்க்கறது அயான் பார்த்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, அதே தான். எப்படி அங்கே பார்த்தோம், எல்லா ஆட்டத்தினுடைய ஆக்சிஜன் நம்பர் கூட்டி இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய ஆக்சிஜன் நம்பரையும் போட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த நெட் சார்ஜை போடணும். அதான் நமக்கு ரூல் சொல்லுது. சரி ரைட். இப்போ வாங்க, இங்கே யாரு கண்டுபிடிக்கணும்னா குரோமியத்துக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்போ என்ன சொல்லுவோம், அன்னோனுக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு போடுவோம். அது கரெக்ட் தான். ஆனால் இங்கே எத்தனை குரோமியம் இருக்கு, 2 குரோமியம் இருக்கு. அதனால நீங்க 2x போடணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அங்க ஒன்னே ஒன்று இருந்தால் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்க Cr2 இருக்கு, அப்ப இந்த 2 குரோமியம் தெரியாது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா 2xன்னு போடணும். சரி, பிளஸ் அடுத்து என்ன இருக்கா, 7 ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு, மறந்தும் கூட 0 போட்டக்கூடாது. உங்களுடைய நெட் சார்ஜ் வந்து என்னது, -2 போட்டுருங்க. சரியா? இப்போ வாங்க, உங்களுக்கு சிம்பிள் தான். 2x பிளஸ் 7 -2, ஏன் போடுற, ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து என்ன, ஆக்சிஜனுக்கு -2 இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப 2x - 14 இஸ் ஈக்குவல் டு -2. அப்ப 2x ஈக்குவல் டு -2 பிளஸ் 14. அப்ப 2x ஈக்குவல் டு என்ன வரும், 12 வரும். அப்ப x ஈக்குவல் டு 12/2. ஆன்சர் வந்து என்னமா, +6. அப்ப குரோமியத்தில் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து என்னது வைங்க, +6 ஆக்சிஜன் ஸ்டேட். புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா ஆன்சர் வராது, ஏன்னா உங்களுக்கு அது அயான் தான். சரியா?